கொல்கத்தா புயல் சென்னையில் கரையை கடந்தது. மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது கொல்கத்தா. 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கோப்பையை கைப்பற்றியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது ஹைதராபாத் அணி. ஒருவேளை பந்துவீச்சை தெரிவு செய்து இருந்தால் கொஞ்சம் டஃப் கொடுத்து இருக்கலாம். தொடக்க வீரர்கள் ஷர்மா மற்றும் ஹெட் ரன் சேர்க்க தவறினர். ஷர்மா 2 ரன் ஹெட் ரன் எதும் எடுக்காமல் வெளியேறினர். முதல் இன்னிங்ஸில் கும்மின்ஸ் அதிகபட்சமாக 24 ரன்கள் எடுத்தார். கடைசி போட்டியில் சிறப்பாக விளையாடிய சபாஸ் அகமத் இந்த போட்டியில் சரியாக செயல்படவில்லை. அவரும் 8 ரன்களை எடுத்தது ஆட்டம் இழந்தார். இம்பாக்ட் பிளேயரும் கை கொடுக்கவில்லை. மொத்தத்தில் கும்மின்ஸ் யுக்தி எதுவுமே எடுபடவில்லை. 114 இலக்குடன் களம் இறங்கிய கொல்கத்தா அணி 10.3 ஓவர்களில் இலக்கை எட்டி கோப்பையை கைப்பற்றியது. அதிகபட்சமாக வெங்கடேஷ் 52 ரன்களும் ரஹ்மானுல்லாஹ் குர்பாஸ் 39 ரன்கள் எடுத்தனர். கடந்த 2014ஆம் ஆண்டு இதே சென்னை மைதானத்தில் தான் இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றது. தற்போது 10 ஆண்டுகள் கழித்து மறுபடி அதே மைதானத்தில் மூன்றாவது முறையாக கொல்கத்தா கோப்பையை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது.